அண்மைச் செய்தி. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், வேலூர், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தகவல் வெளியிட்டுள்ளது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் உள்ள 8 மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் வெளியிட்டுள்ளது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் உள்ள 8 மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் உள்ள 8 மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தகவல் வெளியிட்டுள்ளது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். மழை தொடர்பான அண்மைச் செய்தியை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் உள்ள 8 மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் உள்ள 8 மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் லாவண்யா. அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். லாவண்யா, சொல்லுங்க, தமிழகத்தில் உள்ள 8 மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கும் நிலையில் எந்தெந்த மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பிருக்கு? குறிப்பாக மற்ற மாவட்டங்கள்ல வானிலையுடைய நிலவரம் எவ்வாறு இருக்கும்? வணக்கம். கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை உள்ளிட்ட 8 மாவட்டங்களுக்கு இன்று காலை 10 மணிக்குள் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் வழங்கியிருக்கிறது. தென்மேற்கு பருவமழை தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் பரவியுள்ள நிலையில் தொடர்ந்து தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களில் நல்ல மழை பொழிவானது இருந்து வரக்கூடிய ஒரு சூழலில் இன்று காலை 10 மணிக்குள் 8 மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் வழங்கியிருக்கிறது. மேலும் சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளுக்கான வானிலையை பொறுத்தவரை காலை வேளைகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. தற்பொழுதும் ஒரு குளிர்ந்த காற்றோடு கூடிய ஒரு குளிர்ந்த வானிலையே நிலவுகிறது. நேரம் செல்ல செல்ல பிற்பகல் வேளைகளில் ஒரு வெயிலை உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி லாவண்யா.